மல்லியோட தங்கச்சி மயில் வந்து தான் எதையோ சாதிக்க முடியாத ஒன்றை சாதிச்சிட்டதா அவங்க நினச்சிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே வந்திருக்காங்க. அப்போ வீட்டை விட்டு வெளியே வந்த மயிலுக்கு இனி தான் அவங்க எது மேலே நடக்க போகிறாங்க அப்படின்னா, முள்வேலி மேலே கம்பி மேலே நடக்கிற மாதிரி தான் அவங்களுக்கு வாழ்க்கை அமைய போகுது அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா இந்த தினேஷை பற்றி அவங்களுக்கு முழுமையாக தெரியலை. தினேஷோட திட்டம் எல்லாமே மயில்கிட்ட இருந்து அவங்க வீட்டில் உள்ள நகை எல்லாத்தையும் பணத்தை எல்லாத்தையும் கொண்டு வர வச்சு அந்த பணத்தில் சந்தோஷமாக வாழணும். அதே நேரத்தில் இந்த மயிலை பூனே பாம்பேக்கு எங்கேயாவது கடத்தி விட்டணும் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது தெரியாமல் இந்த எலி பொறியில் வந்து எலி சிக்குமா அதை மாதிரி வந்து இவங்க அழகாக மயில் வந்து மாட்டிக்கிட போகிறாங்க. ஆனால் நல்வாய்ப்பாக ஒரு விஷயம் நடக்குது. அதாவது நல்லவங்க பக்கத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக ஏதோ ஒரு வழியில் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து காப்பாற்றுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதை மாதிரி தான் இந்த மயில் தப்பான பாதையில் போனால் கூட அவங்க அக்கா மல்லியும் சரி அவங்க மாமா விஜயும் சரி அவங்க நல்லவங்களாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வரக்கூடிய ஆபத்தை முறியடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது மட்டும் உறுதியாக தெரியுது. ஏன்னா ஒரு நல்ல விஷயம் எப்படி நடக்குது அப்படின்னா மல்லி மூலமாக தான் நடக்குது. ஏன்னா விஜய் அங்கே மயிலை வந்து ட்ராப் பண்ணிட்டு வெளியே வந்துருந்தாரு. அதுக்கப்புறம் பணம் கொடுக்கணும்னு போகும்போது அங்கே வந்து மயிலும் அந்த தினேஷும் நிற்கிறத பார்த்துட்டாங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்போ விஜய் கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து தினேஷை அடித்து விரட்டி விடுவார், இல்லை மயிலை தன்னோட கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் இது வந்து சில நேரங்களில் எப்படி டைரக்டர் சீனை கொண்டு போகிறாரு அப்படின்னா, நம்மக்கிட்ட முன்னாடி அந்த ப்ரொமோவில் வந்து என்ன பண்ணிடுவார், அந்த மாதிரி விஜய் பார்க்குற மாதிரி அதாவது தினேஷையும் மயிலையும் பார்க்குற மாதிரி சில காட்சிகளில் அப்படி காட்டிட்டு அதன் பிறகு பார்த்தா அவர் பணத்தை கொடுத்துட்டு விஜய் திரும்பி போகிற மாதிரியும் தினேஷும் மயிலும் வேறு ரூட்டில் பஸ்ஸில் ஏறியோ இல்லை வேறு இடத்துல போய் இருக்கிற மாதிரியோ தான் கொண்டு போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி எது எப்படியா இருந்தாலும் விஜய் அந்த இடத்துல தினேஷையும் மயிலையும் அப்படியே கையும் களவுமாக பிடிச்சிட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பொண்ணோட வாழ்க்கை தப்பிக்கும். இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மயில் வந்து அடி வாங்கி வாழ்க்கையில் வந்து படக்கூடாத கஷ்டங்களை பட்டு தான் திருந்துவாங்க அப்படிங்கிற மாதிரி தருது. இல்லை அப்படின்னா விஜய் இதில் பார்க்கல அப்படின்னா அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த தினேஷோட எக்ஸ் லவர் வந்து மல்லிகிட்ட சில ஃபோட்டோ ஆதாரங்களை காட்டி இந்த மாதிரி போயிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி தருது. ஒருவேளை நம்ம ஹீரோயின் மல்லி நேரடியாக போய் களத்தில் இறங்கி தங்கச்சியை மீட்கலாம். எது எப்படி நடந்தாலும் சரி தான், அந்த மயிலுக்கு சில ஆபத்துகள் வர்றதுக்கு முன்னாடியே விஜயோ மல்லியோ காப்பாற்றிட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.